ஹாய் கைஸ், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த 24 ஹவர்ஸாக நம்ம தமிழ்நாடு வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாடுன்னு கிடையாது, நம்ம இந்தியாவே. ஏன்னா ஒரே பேர் கேஸ் கேஸ் கேஸ். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இப்போவே இன்னைக்கு பாதி ஹோட்டலுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய சிட்டிஸ் கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இதில் எல்லாத்துக்குமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கேஸ் கிடையாது அவங்கள்ட்ட. இப்போது கோயம்புத்தூர், இப்போ சென்னையெல்லாம் ஒரு ஹோட்டல்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 50 சிலிண்டர் பக்கம் அங்கே இருக்க வெண்டாஸ் வந்து தருவாங்களாமா. இப்போ வந்து 20 பக்கம் தான் தராங்களாம். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ வெளியூர்லேருந்து வரவங்களாம் என்ன சாப்பிடுவாங்க? இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களுக்கு நீடெல்லாம் வேணும் என்ன பண்ணுவாங்க? இப்போ கோயம்புத்தூர்லேயே வீட்டில் இருக்கவங்களுக்கு பரவாயில்ல, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. வெளியிலேருந்து வரவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சத்தியமாக சொல்கிறோம், கொரோனாவுக்கு எப்படி லாக்டவுன் போட்டாங்களோ அதேமாரி இந்த ஒரு கேஸ்னால நமக்கு லாக்டவுன் போட போகிறாங்க. எங்கேயோ ஈரான் இஸ்ரேல் அடிச்சுக்கிறாங்க, அதுக்கு நமக்கு எவ்வளோ பாதிப்பாகுது பார்த்தீங்களா? இது வரைக்கும் இந்த வாருன்னே சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனைனால ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நாள் தான் வருது. ஃபார் 10 days மட்டும்தான், ஒரு 10 நாள்லயே உலகத்தையே ஒரு உழுக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ கேஸ் ஆரம்பிச்சதா, அடுத்தது பெட்ரோல்களை கைவிப்பாங்க. பெட்ரோல் இல்லாமல் போகும், வண்டி ஓடாது, வாழ்வாதாரத்துலேருந்து பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே டவுன் ஆகும். இன்னொன்று ஒரு கார்ட்டூன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஃபேமஸான சிம்சன் கார்ட்டூன். அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணது, ப்ரெடிக்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நடக்க போறதை தான் வந்து ப்ரெடிக்ட்னு சொல்லுவாங்க, நடந்து முடிஞ்சதை வந்து சொல்றது கிடையாது. அவங்க அப்படி ப்ரெடிக்ட் பண்ணது இது வரைக்கும் இந்த கொரோனா வைரஸ் வரதா இருக்கட்டும், மைக்கேல் ஜாக்சன் சாவறதா இருக்கட்டும், இது எல்லாமே நடந்திருக்கு கைஸ். அவ்வளவும் ட்ரூ. அதேமாரி தான் ரொம்ப 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 பெரிய விஷயங்க இது. என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, யூஎஸோட பிரசிடென்ட், அவர் வந்து டெத் ஆக போறாரு இந்த ஈரான் இஸ்ரேல் வாரால அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நடக்கும் இல்லை நடக்காம போகும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து சைடில் கொடுத்துருக்கா, பார்த்துக்கோங்க. அதேமாரி தான் கைஸ், நம்ம வந்து மீண்டும் லாக்டவுனை நோக்கி தான் போகிறோம். இன்னும் அது வந்து ரொம்ப நாள்லாம் கிடையாது, ரொம்ப 1 month 2 monthலாம் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 1 weekல இப்படிங்கிறதுக்குள்ளே நடந்துடும். ஏன்னா பெட்ரோல் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்கு எவ்வளோ நாளைக்கு ஸ்டாக் கொடுப்பாங்க? 2 நாளைக்கு கொடுப்பாங்க அதிகபட்சம். எல்லாமே இப்போ நீங்கள் பீகார் சைடு, டெல்லி சைடு, இந்த மாதிரி நார்த் சைடு எடுத்துக்கிட்டாலே பேரலாக இப்பயே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கேஸில் கை வச்சாங்க, அடுத்து பெட்ரோலில் தான் அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் கோல்டு, சில்வரு இதிலலாம் மதிப்பே இல்லை, குறைஞ்ச ஒரு அடி மட்டத்துக்கு போயிடும். 15,000 ரூபா ஒரு கிராம்லாம் வந்துச்சு. இப்போ எனக்கு அடுத்த வேலைக்கு சோத்துக்கே இல்லாமல் இருக்காங்க, அவ்வளோ கஷ்டம். இன்னொன்று, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நேற்று அந்த நியூஸ் வெளியானது உடனே நீங்கள் எல்லாமே கேஸ் வந்து பதிவு பண்ண போயிருப்பீங்க. என்னடா இது, ஃபோனில் எப்பயும் நம்ம ஃபோனில் மிஸ்டு கால் விட்டாலே கேஸ் வந்து புக்கிங் ஆகிடும், இப்போ புக்கிங் ஆகலன்னு. அதுக்கும் ஆப்போசிட்டாங்க. என்னன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் கேஸ் ஆஃபீஸ்க்கு போய் கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இல்லை, நீங்கள் இனிமேட்டு இப்படி பண்ண முடியாது, இந்தியன் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் புக் பண்ணாதான் வரும். அதுலேயும் ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்குது, இதுவும் இருக்குது. அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடுவோம், நாளைக்கு நம்ம அந்த வீடியோ போட்டுருவோம். இதில் நீங்கள் புக் பண்ணால் தான் வரும். அது வரும்னு 100% சொல்ல முடியாது. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா கவர்மெண்ட்டு, நாங்கள் வந்து ஹோட்டல்ஸ்க்கு வந்து கம்மியாக கொடுக்க போகிறோம், வீட்டுக்கு வந்து நாங்கள் எப்பயும் ரெகுலராக கொடுக்க போகிறோம் தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ கொடுக்க போகிறவங்க ஏன் அந்த எப்பயும் போலேயே ஃபோன்லேயே அந்த இது வந்திருக்கலாம். நம்ம வந்து இஸ்ரேலுக்கு அந்த சப்போர்ட் பண்ண ஒரு விஷயனால தான் நம்மளோட அத்தனை கண்டெய்னர்ஸ்லேருந்து கப்பல்லேருந்து எல்லாமே அங்கே மாட்டிகிட்டு இருக்கு. ஓகே கைஸ், நம்ம எல்லாத்தையுமே விட்டுருவோம். இப்போது நம்மள்ட்ட கேஸ் இல்லை, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக, இதுக்கு அடுத்தது வழி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் மட்டும் பயனடைஞ்சால் பத்தாது, நம்மளை சுற்றி இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கவங்களாம் பாவம் கைஸ். அவங்களுக்கு இப்போ நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடையாது. அதுக்கு ஏதோ ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கு, ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணோம் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, பை.